அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் கரவடியுடன் திரு சி ரம்யா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் வளர்த்தெடுத்த தமிழ் மண்ணையும் வணங்கி எனது வரவேற்புரையை இனிதே துவங்குகிறேன். இருதரம் குவித்து இறைவனை தொழுது இன்றைய இனிய நிகழ்வான சிந்தனை வெண்பா நூல் வெளியீட்டு விழாவின் வரவேற்புரையை நல்கிட ஆதாரமாய் அமைந்து விளங்கிடும் மொழியாம், ஆதியில் பேசிய தொன்மை மொழியாம், காப்பிய ஒப்பனையில் விளக்கிய நாட்டியமாடிடும் கண்ணி தமிழ் என்னும் கண்ணது மொழியாம், அன்னை சொல்வித்த ஆசான் கற்பித்த பின்னை பெருமைக்கும் புகழ் பெறுதலுக்கும் எம்மை ஈன்றெடுத்த ஏற்றமிகு மொழியாம், வணங்குகிறேன் உன்னை. வரவேற்புரை என்பர். வான்மதியும் செம்பருதியும் உடுப்பதோடு ஒருங்கே வானத்து நீள்பரப்பில் ஒளிருதல் போல் இங்கு குழுமியுள்ளோர். சந்தனத்தின் வாசம் எல்லாம் பொதிகை தென்றல் கொண்டதே போல் செண்பக அடவியின் சுகந்தம் எல்லாம் அரங்கத்தில் மணந்தாற் போல் மனமயக்கும் தமிழுடன் வணக்கும் விழா மேடை. எந்த ஏட்டை பயின்று தேர்ந்ததோ, எந்த பல்கலையில் பட்டம் வென்றதோ, பார்ப்புகள் சிறப்புற்றது குழந்தை நகரம் இன்று இந்நூல் வெளியீட்டு விழாவால். காந்திய கொள்கைகளை பின்பற்றும் எம் தலைமையின் முதல் நூல் வெளியீடு காந்தி பிறந்த இந்நன்னாளில் அமைய பெற்றது சிறப்புக்குரியது. மேலும் விஜயதசமியில் அமைய பெற்ற இவ்விழா தலைமைக்கு ஒரு நல்ல துவக்கமாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்வினிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கண்ணந்தகுடி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி பிறகு திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலராகவும் தஞ்சாவூர் மாவட்ட கல்வி அலுவலராகவும் பணியாற்றி தற்போது தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பொறுப்பு வகிப்பவர், சிறந்த கவிஞர், அமைதியானவர், நட்புடன் பழகக்கூடிய பண்பாளர், இத்தகைய சிறப்புக்குரியவர். இவ்விழாவின் நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். திருவாரூர் மாவட்டம் செல்லூர் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி பிறகு நாகை மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றியவர், தற்போது கும்பகோணம் மாவட்ட கல்வி அலுவலராக பணியாற்றி கொண்டிருப்பவர். எப்போதும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தேர்ச்சி விழுக்காடு கும்பகோணம் கல்வி மாவட்டத்தினால்தான் பின்னடைவை சந்திக்கிறது என்ற நிலையை மாற்றி பொதுத் தேர்வு தேர்ச்சி சதவீதத்தில் இன்று கும்பகோணம் தனி மாவட்டமாக இருப்பின் மாநிலத்தின் முதல் இடத்தை பெற்றிருக்கும் என்ற நிலையை தன் அயராத உழைப்பினாலும் அன்பான அணுகுமுறையாலும் அடைந்தவர். இவ்விழாவில் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கவிருக்கும் நம் கும்பகோணம் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று வருகின்றோம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி பிறகு முகமது பந்தர் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அதன் பின் புதுக்கோட்டை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராகவும் தற்போது தனியார் பள்ளிகளுக்கான தஞ்சாவூர் மாவட்ட கல்வி அலுவலராகவும் சிறப்புற பணியாற்றி கொண்டிருக்கும் இவ்விழாவிற்கு வருகை தர இயலாவிடனும் அவரை வருக வருக என விழா குழுவினர் சார்பாக வரவேற்கின்றோம். வட்டாட்சியராக பணியாற்றி தற்போது தஞ்சாவூர் மாவட்ட துணை ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக பணியாற்றி வரும் சிறந்த பாடகரும் தமிழில் அதிக ஈடுபாடும் உடையவருமான திரு பாக்கியராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக தஞ்சை தமிழ் மன்ற நிறுவனர், தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருது பெற்றவர், மரபு கவிதைகளில் எந்த பாவகையும் எழுதும் ஆற்றல் படைத்தவர், மாதந்தோறும் கவியரங்கம் நிகழ்த்துபவர், ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கு விருதுகள் பல வழங்கி ஊக்குவிப்பவர், நிறைய புத்தகங்களை வெளியிட்டுள்ளவர், திருவாரூர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வரின் நேர்முக உதவியாளர், தமிழ் செம்மல் பாவலர் மணி திரு ராமவேல்முருகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
புகழ்பெற்ற தமிழாசிரியர் வெண்பா வேந்தர். இக்காலத்தில் யாரும் அதிகம் சித்திரக்கவி எழுதுவதில்லை. சித்திரக்கவி எழுதுவதில் வல்லவர். இவரது படைப்புகள் முனைவர் பட்ட மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்நூல் ஆசிரியருக்கு ஈற்றடி தந்து முதலில் அவரை ஊக்குவித்தவர். இத்தகைய சிறப்புக்குரிய புலவர் திரு சோமமோகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறேன். பல நூல்களை வெளியிட்டவரும் தமிழில் அதிக ஈடுபாடு உடையவருமான சிறுகதைகளை அதிக வெளியிட்டவரும் இவ்விழாவினை அழகிய முறையில் நெறியாளுகை செய்யவிருக்கும் முனைவர் முத்துவிஜயன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இவ்விழா நாயகர் எங்களுக்கெல்லாம் ஆசானாய் இருந்து எப்போதும் எங்களை உற்சாகமாய் செயல்பட வைக்கும் என் பள்ளி தலைமை ஆசிரியர், இச்சிந்தனை வெண்பா நூலின் ஆசிரியர், குழந்தை இறைத்தமிழ் என்னும் புனைப்பெயர் கொண்ட திரு கு செல்லதுரை ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள், குழந்தை இலக்கிய பேரவை உறுப்பினர்கள், தஞ்சை தமிழ் மன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், கவிஞர்கள், குடும்பத்தார் மற்றும் என் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நூல் பற்றி அனைவரது கருத்துக்களுக்கு முன் வரவேற்புரை நிகழ்த்தும் இத்தருணத்தில் எனக்கு பிடித்த சில வரிகளை உங்களோடு பகிர்வதில் மகிழ்கிறேன். எங்க தலைமை ஆசிரியர் சார் பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ரொம்ப பொறுப்பானவர், சிறப்பாக செயல்படக்கூடியவர்னு நானே நினைச்சிருக்கேன். என்ன வேலை அப்ப எப்போதுமே அப்படியே இருக்காங்களே, ஏதாவது குடும்பத்தை பத்தி யோசிப்பாங்களா அப்படின்னு கூட நினைச்சது. ஐயா எழுதின மகன் மற்றும் துணை என்ற ஈட்டுச்சீர் கொண்ட வெண்பா குடும்பம் மீதான அவரது அன்பை பறைசாற்றுகின்றன. அதிலும் மகன் பற்றிய வெண்பாவில் வயிற்றில் சுமக்கவில்லை வைரமாய் நெஞ்சில் நீ, வயிற்றில் சுமக்கவில்லை வைரமாய் நெஞ்சில் நீ, சஞ்சீவினி என்னின் சத்திய பாரதி நீ என்ற குமார சஞ்சய் பாரதியோட அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகா அமைஞ்ச வரிகள். அடுத்ததா துணை பற்றிய ஈட்டுச்சீர் கொண்ட வெண்பா, தூக்கத்தில் நீ நினைப்பு தோள் கொடுப்பாய் நட்பாய், வயல் போல் செழிக்க குலதெய்வமாய் நீ என்ற வரிகளும் என்னை அதிகம் கவர்ந்தன. இது மட்டுமல்லாமல் கலாம், மருந்து, பொன், பனை, வாய்ப்பு இந்த ஈட்டுச்சீர் கொண்ட வெண்பாக்கள் எல்லாம் எனக்கு பிடித்தவை. இது மட்டுமல்ல, இதுவரை எழுதியிருக்கக்கூடிய 850க்கும் மேற்பட்ட வெண்பாக்கள் அனைத்துமே புது புது சிந்தனை கொண்டவைகள் தான். அதிலிருந்து 108 வெண்பாக்கள் மட்டுமே தொகுக்க பெற்று இந்நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்று நிறைய புத்தகங்களை வெளியிட வேண்டும் ஐயா, அதுவே எங்களது விருப்பம். மீண்டும் ஒரு முறை இவ்வழகிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வரவேற்புரையை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.